பெத்த பிள்ளைங்க என்ன ஆசைப்படுதோ அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது தானே பெத்தவனோட கடமை. ஏய், இன்னொருத்தன் கல்யாணம் பண்ண உன் பையனை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு அசிங்கமா இல்ல? இதுல எனக்கு என்னடா அசிங்கம் இருக்குது? உன்னை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை என்ன சந்தோஷத்தை கண்டா? உனக்கு அவ பேர்ல ஏகப்பட்ட சந்தேகம். அவளுக்கோ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னு மிகப்பெரிய வருத்தம். ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் 2 பேரும் எப்ப பார்த்தாலும் உருன்னு தானே இருக்கிறீங்க. புருஷ மண்டாட்டின்னு சொல்லிக்கிறீங்க. உங்களுக்குள்ள இது வரைக்கும் நடக்கவே இல்லை தானே? என்ன அப்படி பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியுண்டியா. நீ ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. என்ன சொல்ற? பெருமாள், எங்களை வாழ விடு. அப்ப என் பையனோட லவ்ஸ் அதுக்காக எங்களை பிரிக்க போறியா? இதெல்லாம் அநியாயமா இல்ல? சேர்ந்து வாழ்றவங்களை பிரிச்சா தானே அநியாயம், அக்கிரமா, அது இதெல்லாம். நீங்க தான் சேர்ந்து வாழவே இல்லையே. ஏதோ பெருமைக்கு புருஷ மண்டாட்டின்னு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. புண்ணியம் தனித்தனியா தானே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீ உன் வாழ்க்கையை தொலைக்கிறத விட அவளை விட்டு விலகி போய் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இருறேன். பிரியா மனசுல நான் இருக்கேன், என் மனசுல பிரியா இருக்கா. நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா ஒன்னா சேர்ந்து வாழலனாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரை அன்ப பாசமா தான் இருக்கும். ராஜா, உங்ககிட்ட பாசம் இருக்கு, பணம் இருக்கா? நீ எவ்வளவு பணம் வேணா கேள்ற, நான் தரேன். ஏன் நீ வேலை செய்யறல ஒர்க் அது அன்னைக்கே உனக்கு மாத்தறேன்னு சொன்னல. என்ன சொல்ற? முடியாது. தப்பு பண்ணிட்டா பெருமாளே, பெரிய தப்பு பண்ணிட்டாடா. அன்னைக்கு அந்த பொண்ணை ரெஸ்டாரண்ட்ல பார்த்தப்பவே போட்டு தள்ளி இருந்தான்னு வையே, இன்னைக்கு என் முன்னாடி நின்று இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். பிரியா மேல உன் பையனுக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் நீ அவளை ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தாசு அறிவாளி அம்மா, அதுக்காக ஒன்னு அவ கூட வாழ வச்சு அழகு பார்ப்பேன்னு நினைச்சியா? அதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. என் பையனுக்கு கிடைக்காதவ யாருக்குமே கிடைக்கூடாதுன்னு கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். இப்போ நான் பசங்களை பார்த்து அப்படி ஒரு கண்ணு காட்டினா போதும், நேரா உன் வீட்டுக்கு போய் உன் மண்டாடி தனியா தானே இருக்கா, அவ கழுத்து அறுத்து உன் கையில கொண்டாந்து கொடுத்துருவாங்க. பாக்குறியா? உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். இவன் சரி வர மாட்டான். இவனை தூக்கி வண்டியில போடுங்க. இவன் வீட்டுக்கு போய் இவன் கண்ணு முன்னாலே அவளை அறுத்து இவன் கையில கொடுப்போம். அப்பதான் நம்ம எல்லாம் எவ்வளவு நல்லவங்கன்னு இவனுக்கு புரியும். தூக்குங்கடா இவனை. பெருமாள் விட சொல்ல. என்ன என்னை பத்தி உனக்கு தெரியாது. தெரியாம நீ என் கூட விளையாண்டுகிட்டு இருக்க. பசங்க பயங்கர கொலைபசியில இருக்காங்க. காலையில் கூட என்கிட்ட கேட்டாங்க தெரியுமா, கொலை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது அசைன்மெண்ட் இருந்தா கொடுங்கன்னு. பிரியாவை கொல்லுங்கன்னு நான் சொல்ல வேணாம், மனசுக்குள்ள நினைச்சா போதும். வீடு பூந்து அவளை கொண்டுட்டு வந்து முன்னாடி நிப்பானுங்க. இவன் யோசிக்கிறத பார்த்தா நம்ம சொல்றதுல நம்பிக்கை இல்லாத மாதிரியே இருக்கிறான். நீ எல்லாம் சரி வர மாட்டேன். இவனை இழுத்துட்டு வாங்கடா. இன்னைக்கு இவன் பொண்டாட்டி கழுத்தறுத்து இவன் காலு கடியில போடுறனா இல்லையா பாருங்க. இல்ல இல்ல, அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, அவளை விட்டுருங்க. அவ உயிரோட இருக்கணும்னா நீ அவளை விட்டு விலகணும். என்ன சொல்ற? நான் அவளை விட்டு போயிடுறேன். அவளை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. வெரி குட். இப்ப நான் என்ன பண்ணணும்? அவ உன்னை பார்த்த உடனே தெரிச்சு ஓடணும். உன்னை பிடிக்கலன்னு கத்தணும். அந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டு நீ எங்கேயாவது போயிடு. சரி, நான் போயிடுறேன். அவளை ஒண்ணும் பண்ண மாட்டேல. நீ போன நான் என்னடா பண்ண போற? என் பையனை கட்டி வச்சு அழகு பார்க்க போறேன், அவ்வளவுதான். நீ போயிடு. சரி, நான் போயிடுறேன். ஆனா என் பிரியா ஒண்ணும் பண்ணிடாத. சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் உன் பிரியாவை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அவளை நல்லபடியா வாழ வச்சு அவ ஆசைப்பட்டபடி கனவுகளோட சந்தோஷமோட வாழ வைக்கிற போதுமா நீ கிளம்பிடுவல்ல? சரி. ஆனா எங்கிட்ட சரின்னு தான் சொல்லுவ. உன் பொண்டாட்டி மூஞ்ச பார்த்ததுமே மனசு மாட்டிவிய. உன்ன மாதிரி ஆள்லாம் நம்ப முடியாதுடா. இல்ல, சத்தியமா நான் அவளை விட்டு போயிடுறேன். என் பிரியாவை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. சத்தியமாவா? சரி, உன் பொண்டாட்டி பிரியா மேல சத்தியம் பண்ணுவியா நீ? பண்றேன். சரி, பிரியா மேல சத்தியம் பண்றான். என் பிரியா மேல சத்தியமா? நான் அவளை விட்டு போயிடுறேன். உன் பிரியா மேல சத்தியம் பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் ஏதாவது தில்லாலங்கடி வேலை காட்டலான்னு நினைச்ச, சாமி தண்டிக்குதோ இல்லையோ, பெருமாள் தண்டிச்சிருவான். ஜாக்கிரதை.
மச்சா பாய் பாய். அழாதலதா அழாத. ஏங்க, எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன பதில் சொல்ல போறீங்க? நீ எப்பவும் என் வீட்டில் வேலை செய்கிறவதான். எனக்கு வீட்டுக்காரி ஆகணும்னு கனவு காணாத. இது உங்க குழந்தைங்க. இந்த குழந்தை எனக்கு தான் பிறந்ததுன்னு நீ சொல்ற, நான் எப்படி நம்புறது? ஐயோ, இது கடவுளுக்கு பொறுக்காதுங்க. என்ன அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி வேற யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு என்ன தெரியும்? எப்படிங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச மனசு வருது? என் வீட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ வீட்டில் வேலை பார்த்துருப்ப. அந்த வீட்டில எல்லாம் ஆம்பளைங்களே இல்லையா? எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். என்னையும் உங்க குழந்தையும் ஏத்துக்கோங்க. நீயா போறியா இல்ல என் ஆளுங்களை விட்டு அடிச்சு வரட்டுமா? டேய் ஓடி ஓடின்னு சொல்றல. போக மாட்டேன். ஓ ஓ விடுங்க. ஓடி. என்ன விடுங்க. ஓடின்னு சொல்றல. குழந்தையை கை விட்டுறீங்க. ஓடி. ஓங்கறல. ஓ. மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன். எங்க அம்மாவுக்கு நடந்த கொடுமை எதையும் நான் மறக்க மாட்டேன். மாட்டேன். மேடம் மேடம், ஒரு காலத்துல இந்த பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஏழையா பிறந்த ஒரே காரணத்துக்காக எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம கிளாஸ் ரூமுக்கு வெளியே கால் கடுக்க நின்று இருக்கேன். ஸ்காலர்ஷிப்ல பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சேன். படிச்சு முடிச்சதும் பெரிய பெரிய கம்பெனில இருந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க. கை நிறைய சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. வேலைக்கு போகவே கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தேன். எங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனாங்க. அவங்க பட்ட கஷ்டம் எதுவுமே நான் படக்கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு வேணுங்கிற பணத்தை நானே உருவாக்க முடிவு பண்ணேன். அப்படிதான் கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சேன். பழைய பிரிண்டிங் மிஷின் வாங்கி அதுல கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சேன். வெளி உலகத்தை ஏமாத்த சீட்டு கம்பெனி நடத்தினேன். மக்களுக்கு கொடுக்குற பணத்துல கள்ள நோட்டையும் கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு பொண்ணு தனியா வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டமோ அதை விட பெரிய கஷ்டம் குறுக்கு வழியில சம்பாதிச்சு வாழ்றது. பல தடைகளை தாண்டி தான் இந்த தொழில ஜெயிச்சிருக்கேன். நானே எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ந்திருக்கேன். கள்ள நோட்டு அடிக்கிறவங்கள போலீஸ் தேடி தேடி பிடிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கள்ள நோட்டு அடிக்கிறான்னு சொன்னா அந்த போலீஸை நம்பாது. என் மேல சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக தான் ராஜீவ் மாதிரி நல்லவங்களை என் கூட வச்சிருக்கேன். மேடம், என்னைக்காவது ராஜீவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவன் உயிர் போயிடும். எனக்கு விசுவாசமா இல்லாதவங்க
யாரும் உயிரோடவே இருக்கக்கூடாது. மேடம், ராஜு கேட்காமே பணத்தை அள்ளி அள்ளி தரீங்க. வயிறு நிரம்பிட்டா ருசியான சாப்பாடா இருந்தா கூட போதும்னு சொல்லிடுவாங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கறது பணமும் புகழும் மட்டும்தான். பணத்துக்கு ராஜுவை அடிமையாக்கிட்டா அவன் நமக்கும் அடிமையாயிடுவான். மேடம், அவன் உங்களை கடவுள் ஸ்தலத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்கான் மேடம். உங்கள் மேலே அவனுக்கு சந்தேகமே வராது. அவன் யோசிக்கவே கூடாது. பணத்தால அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் காட்டுற அன்புல அவன் திக்கு முக்காடி போகணும். மேடம் எஸ், கமின். மேடம் கூப்பிட்டீங்களா? உட்காருங்க. இந்தாங்க. எதுக்கு மேடம் இந்த கேஷ்? பெருங்குடியில எனக்கு தெரிஞ்ச முதியோர் இல்லம் இருக்கு. வருஷம் டொனேஷன் கொடுப்பேன். இந்த வருஷம் உங்க கையால கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அங்க போயிருக்காங்க. நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கும் அந்த இடம் தெரியணும். இந்த முறை நீங்க போய் டொனேஷன் கொடுத்துட்டு வாங்க. இல்லாதவங்களுக்கு செய்யற உதவி இறைவனுக்கு செலுத்துற காணிக்கைக்கு சமம்னு சொல்லுவாங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். எனக்குன்னு யார் இருக்காங்க ராஜீவ்? நான் சம்பாதிக்கிறத யாருக்காக சேர்த்து வைக்கணும்? கம்பெனி மூலமா வர லாபத்தை இங்க வேலை பார்க்குற எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்றேன். எனக்கு வர ஷேரை நல்ல காரியங்களுக்காக செலவு பண்றேன். நாளைக்கு நல்ல நாள். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் முதியோர் இல்லத்துல கொடுத்துருங்க. நீங்க வருவீங்கன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே மேடம். அப்புறம் ராஜீவ், இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். இங்க வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப நாள் வேலை இல்லாம இருந்திருக்கீங்க. ஆமா மேடம், எவ்வளவு ட்ரை பண்ண, எதுவுமே கிடைக்கல. உங்களுக்கு 60,000க்கு செக் தரேன். இதை உங்க சேலரி அட்வான்ஸா வச்சுக்கோங்க. மேடம் மேடம் எதுக்கு மேடம்? ஏற்கனவே நீங்க கொடுத்த காசு இன்னும் இருக்கு. வேணாம் மேடம். இந்த அமௌண்ட் உங்க சம்பளத்துல இருந்து பிடிச்சுப்பேன். இந்தாங்க, வீட்டு செலவுக்கு தேவைப்படும், வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். என் கூட வாங்க. மேடம் வாங்க ராஜு, வாங்க. ஓகே. எங்க மேடம் போறோம்? வாங்க சொல்றேன். கார் எப்படி இருக்கு ராஜு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மேடம். அதுல இந்த ஒயிட் கலர் வந்து மெஜஸ்டிக்கா இருக்கு. ஒயிட் கலர் காரனாலே ஒரு தனி அழகுதான் மேடம். எனக்கு கூட லைஃப்ல ஒரு ஆம்பிஷன் இருக்கு மேடம். இன்னைக்காவது ஒரு நாள் நிறைய சம்பாதிச்சு இதே மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு கார் வாங்கணும்னு. ஆமா, யாருடைய கார் மேடம் இது? யாரோடதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓ மேடம், உங்க காரா? நீங்க வாங்கியிருக்கீங்களா? நான் தான் வாங்கினேன். ஆனா எனக்கு இல்லை. நீங்க தான் வாங்குனீங்க, ஆனா உங்களுக்கு இல்லைன்னா? இந்தாங்க, சாவி பிடிங்க. மேடம் இது கார் சாவி தான். இந்தாங்க. இல்ல மேடம், கார் சாவி எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? இனிமே இந்த கார் உங்களோடது. சாவியை பிடிங்க. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? இந்த கார் எனக்கு மேடம், என்னால நம்பவே முடியல. சொர்ணம் ஃபைனான்ஸோட புது மேனேஜருக்கு ப்ரொப்ரேட்டர் சொர்ணலதா தர அன்பு பரிசு.
மேடம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாவி கொடுத்துருங்க. இந்தாங்க சாவி. மேடம் எனக்கு எதுக்கு மேடம் இதெல்லாம்? ராஜீவ் வாங்கிக்கோங்க. இனிமே நீங்க இந்த கார்ல தான் வரணும். எங்க போனாலும் இந்த கார்ல தான் போகணும். ம்? எனக்கு எதுக்கு மேடம் இதெல்லாம்? ராஜீவோட சின்சியாரிட்டிக்கும் ஹானஸ்டிக்கும் நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் லதாவோட கிஃப்ட். இனிமே நீங்க ஆட்டோல போய் கஷ்டப்பட வேண்டாம். நீங்க ரெப்ரசன்ட் பண்றது சொர்ணம் ஃபைனான்ஸை மட்டும் இல்ல, இந்த சொர்ணலதாவையும் தான். இந்த கம்பெனில எனக்கு இருக்க எல்லா உரிமையும் உங்களுக்கும் இருக்கு. என்னோட இடத்துல இருக்க நீங்க ஆட்டோவில் போறது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க கார்ல போய் இறங்கினாதான் எனக்கும் பெருமை. மேடம் ஐயோ என்னங்க நீங்க? என்ன ராஜு? சரி, கார் எப்படி இருக்குன்னு ஓட்டி பாருங்க. பட் ஒன் கண்டிஷன், உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல உங்க பக்கத்துல நான் தான் உட்காந்துருக்கணும். மேடம் என்ன பாக்குறீங்க ராஜீவ்? உங்க கார்ல என்னோட ரவுண்ட் கூட்டிட்டு போவீங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? வாங்க மேடம் வாங்க. வாங்க மேடம். இந்தாங்க காஃபி. பிரியா, நீ உயிரோட இருக்கணும்னா என்னை விட்டு நீ வேலைக்கு போகணும். பெருமாள்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் பிரியா, நீ என்னை விட்டு போயிடு. என்னை விட்டு போயிடு. என்னங்க காஃபி ஆறிட போது குடிங்க. நீ ஆஃபீஸ் போல? கேட்குறேன்ல, ஆஃபீஸ் போகலையா? ஆஃபீஸ்க்கா? ஆமாம். நான் தான் வேலைக்கே போறது இல்லையேங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நீ போகலைன்னு என்ன? உன்னை தேடி தான் ஆஃபீஸ் இங்கே வருமே.